மாப்பிள்ளையை தூக்கிட்டா கல்யாணம் நின்னுடும்ல. இப்படி தமிழ் சினிமால நிறைய காட்சிகளை நம்ம பார்த்திருப்போம். மாப்பிள்ளையை தூக்கிட்டா நின்னு போன கல்யாணத்துக்கு வேறொரு மாப்பிள்ளை கிடைப்பாரு. ஆனா தேர்தல் முறையை பொறுத்த வரைக்கும் வேட்புமனு ஏற்கப்பட்ட ஒரு வேட்பாளருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தேர்தலை முழுசா நிறுத்திடுவாங்க. மீண்டும் வேறு ஒரு தேதியில தான் தேர்தல் நடத்தப்படும். அந்த அளவுக்கு வேட்பாளர்ன்றவர் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறாரு தேர்தல் முறையை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்ல, தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய எல்லா கட்டுப்பாடுகளுமே வேட்பாளர் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்படும் பார்க்கலாமா? இது எலெக்ஷன் குட்டி ஸ்டோரி. நான் வசந்தி. இந்தியாவோட தேர்தல் விதிகளின்படி 21 வயதானாலே தேர்தல்ல போட்டி போடலாம். அதிகபட்சமா எத்தனை வயது வேண்டுமானாலும் தேர்தல்ல போட்டி போடலாம். கட்சி சார்பாவோ அல்லது சுயேட்சையாவோ நிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க வேட்புமனு தாக்கல் செய்யணும். அதுக்கு ஃபார்ம் பி அப்படின்ற படிவத்துல அவங்களுடைய விவரங்களை முறையாகவும் ஆதாரத்தோடும் சமர்ப்பிக்கணும். இந்த வேட்புமனுவை முன்மொழியறதுக்கும் வழிமொழியறதுக்கும் 2 பேர் வேணும். இந்த 2 பேருமே அதே தொகுதியை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். ஒருவேளை வேட்புமனு ஏற்கப்பட்டு அவர் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் ஆயிட்டாருன்னா அன்றிலிருந்து தேர்தல் ஆணையத்தோட முழு கட்டுப்பாட்டுல அந்த வேட்பாளர் வந்துருவாரு. வேட்பாளரை அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன, பரப்புரை தானே. பரப்புரையின் போது ஓட்டுக்கு பணம் தரக்கூடாது, சாதிய மத ரீதியை தூண்டும் வகையில பேசக்கூடாது, குறிப்பா தேர்தல் ஆணையம் சொல்ற டைமுக்கு மேல பரப்புரை பண்ணக்கூடாதுன்னு பல விதிமுறைகளை வேட்பாளர் பின்பற்றணும். இதுல சிக்கலான ஒரு விஷயம் என்னன்னா, வேட்பாளருக்கு சப்போர்ட்டா பரப்புரை பண்றவங்களும் இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி ஃபாலோ பண்ணலனா வேட்பாளர் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார். சட்டமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளர் 40 லட்சம் வரைக்கும் தான் செலவு செய்ய முடியும். அதுக்கு மேல செலவு செய்ய முடியாது. அந்த செலவு செய்யறதையும் தேர்தல் ஆணையம் சொல்ற விதிமுறைப்படி தான் செலவு செய்ய முடியும். வாக்குப்பதிவின் போது அவருடைய தொகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு மையங்கள்ல டைரக்டா போய் தேர்தல் சரியா நடக்குதா அப்படின்னு ஒரு வேட்பாளரா அவரால் கண்காணிக்க முடியும். அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல அவர் கடைசி கவுண்டர் வரைக்கும் போக முடியும். அதுக்கு மேல அவருடைய ஏஜென்ட் தான் போக முடியும். இப்படி எல்லாம் முடிஞ்சு வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அதற்கான சர்டிபிகேட்டை கையில் வாங்கும் போது தான் ஒரு வேட்பாளருக்கு மூச்சே வரும். இது போல பல இன்ட்ரெஸ்டிங் தகவலோட அடுத்த எலெக்ஷன் குட்டி ஸ்டோரியில பார்க்கலாம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.